வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டை பொறுத்தவரை லாஸ்ட் இயர் லாக்டவுன் போட்டப்போ நிறைய பேர் டிவி சீரியஸ் பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அதில் ஏகப்பட்ட பேர் இப்போ தொடர்ந்து டிவி சீரியஸ் பார்க்குறத கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ அகைன் நாளையிலேருந்து 2 வாரத்துக்கு திரும்ப லாக்டவுன் போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக கொஞ்சம் பேருக்கு டிவி சீரியஸ் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய 10 டிவி சீரியஸும் ஆல்ரெடி டிவி சீரியஸ் பார்க்க ஆரம்பித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த 10 சீரியஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா. லிஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். பிரேக்கிங் பேட், பீக்கி பிளைண்டர்ஸ் இந்த 2 சீரீஸையும் இந்த லிஸ்ட்டில் நான் இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா இந்த 2 சீரீஸ் பொறுத்தவரை டாப் 1 and 2ல் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால் இந்த டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ளார இந்த 2 சீரீஸும் இன்க்ளூட் பண்ணாமல் அடுத்த பார்ட் 2ல் இந்த 2 சீரீஸும் நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ பார்ட் 2வும் கண்டிப்பாக போடுவேன். ஸோ இந்த பார்ட் 1ல் இருக்கக்கூடிய 10 டிவி சீரீஸும் என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ டாப் 10ல் நான் சொல்லக்கூடிய டிவி சீரீஸ் செர்னோபில். செர்னோபில் பொறுத்தவரை 2019 அப்போ ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு மினி சீரீஸ் தான். மொத்தம் 5 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரம் ஆவரேஜ் ரன்னிங் டைமில் இருக்கும். இந்த செர்னோபில் மினி சீரீஸோட கதை ஒரு ரியல் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணது. ஏப்ரல் 1986 சோவியட் யூனியனில் இருக்கக்கூடிய செர்னோபில் சிட்டியில் ஒரு வஸ்டான நியூக்ளியர் டிசாஸ்டர் நடந்தது. அந்த டிசாஸ்டருக்கு யார் காரணம், அந்த டிசாஸ்டர் நடந்ததுக்கப்புறமே மொத்த யூரோப் கண்ட்ரியும் காப்பாற்றின அந்த ரியல் ஹீரோக்களை பற்றி தான் இந்த செர்னோபில் சீரியஸில் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு டாக்குமெண்ட்ரி சீரியஸ் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனப்போ நானும் இது ஒரு டாக்குமெண்ட்ரி நினச்சி தான் பார்க்க ஆரம்பித்தேன். பட் ஃபஸ்ட்டு எபிசோடே மிரட்டி விட்டுருவாங்க. அவ்வளோ பரபரப்போட பதைபதைப்போட இந்த சீரீஸ் நகர்ந்து போகும். 1986 உலகத்தையே நடுங்க வச்ச அந்த நியூக்ளியர் டிசாஸ்டரை உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த செர்னோபிலை தவறாமல் பாருங்கள். உங்களை ஏமாத்தாது, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஒரு சீரீஸ்க்கு IMDbயோட ரேட்டிங் 10க்கு 9.4. இந்த சீரீஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த சீரீஸை செக் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்கக்கூடிய டிவி சீரீஸ் பெஸ்ட் வேர்ல்டு. இந்த சீரீஸோட நெட்வொர்க் HBO 2016 இப்போ வர ரன் ஆகிட்டு இருக்க ஒரு டிவி சீரீஸ் தான். இப்போதைக்கு 3 சீசன்ஸ் அவைலபிளாக இருக்குது. மொத்தம் 28 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரம் ஆவரேஜ் ரன்னிங் டைமில் இருக்கும். ஸோ இந்த பெஸ்ட் வேர்ல்டோட கதை என்னென்னா, பெஸ்ட் வேர்ல்டு அப்படின்ற ஒரு ஃபியூச்சரிஸ்ட் தீம் பார்க் இருக்குது. அந்த தீம் பார்க் உள்ளார போயிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்கள் பேங்கை கொள்ளையடிக்கலாம், யாரை வேணால் ஷூட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், ரேப் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். உங்களை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வெஸ்ட் வேர்ல்டில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே ஒரு ரோபோட்ஸ், அது ஒரு ஆண்ட்ராய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆண்ட்ராய்ட்ஸ் மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றது தான் இந்த வெஸ்ட் வேர்ல்டோட கதைன்னு சொல்லலாம். இந்த வெஸ்ட் வேர்ல்டு பொறுத்தவரை ஒரு குழப்பம் நிறைஞ்ச திரைக்கதை தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டோரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஸோ இந்த சீரீஸுக்கு IMDbயோட ரேட்டிங் 10க்கு 8.6. இதுவும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவரை பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 8th பிளேஸில் இருக்கக்கூடிய டிவி சீரீஸ் தி வாக்கிங் டெட். ஸோ இந்த சீரீஸ் 2010 ஆரம்பித்து இப்போ வர ரன் ஆகிட்டு இருக்க ஒரு டிவி சீரீஸ் தான். மொத்தம் 10 சீசன்ஸ் இருக்குது. 153 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 40 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைமில் இருக்கும். இந்த சீரீஸோட கதை இது ஒரு ஜாம்பி அப்போகலிப்ஸ். ஜாம்பி அப்போகலிப்ஸ்னால் கண்டிப்பாக வேர்ல்டில் 3/4 பாப்புலேஷன்ஸ் ஜாம்பியாக மாறிடுவாங்க. ஒரு குரூப் ஆஃப் சர்வைவர்ஸ் மட்டும் இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த ஜாம்பிஸ்கிட்டே இருந்து தப்பிச்சு சேஃப்டியான இடத்துக்கு போகணும். அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் இந்த ஜாம்பிஸோட அட்டகாசங்கள் இருக்கும். ஸோ அந்த ஜாம்பிஸ்கிட்ட தப்பிக்கணும். இந்த மாதிரி ஸ்டோரியில் நிறைஞ்சது தான் இந்த தி வாக்கிங் டெட்டோட கதை. ஸோ இந்த சீரீஸ் பொறுத்தவரை எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது ஒரு லென்த்தான டிவி சீரீஸ் தான். பட் இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அந்தளவுக்கு இந்த சீரீஸில் கேரக்டர் டிசைன் அப்படின்றது ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு லென்த்தான டிவி சீரீஸ், ஒரு நல்ல டிவி சீரீஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹாரர் த்ரில்லர் நிறைஞ்சது. ஸோ இந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு ஒரு டிவி சீரீஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக தி வாக்கிங் டெட் பாருங்கள். இந்த சீரீஸ்லேயும் 18+ கண்டென்ட் இருக்குது. இந்த சீரீஸுக்கு IMDbயோட ரேட்டிங் 10க்கு 8.2. இதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவரை பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 7th பிளேஸில் இருக்கக்கூடிய டிவி சீரீஸ் ஸ்பார்டகஸ். ஸோ ஸ்பார்டகஸ் பொறுத்தவரை
இது 2010லேருந்து 2013 வரை டெலிகாஸ்டான டிவி சீரியஸ். இந்த சீரியஸில் மொத்தம் 4 சீசன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று ப்ரீக்வல். மொத்தம் எபிசோட்ஸ் வந்து 39 இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 50 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைமில் இருக்கும். இந்த ஸ்பார்டக்கஸோட கதை, த்ரேசியன் கிளாடியேட்டரான ஸ்பார்டக்கஸ் ரோமன்ஸோட அடிமைத்தனத்தை எதிர்த்து ஒரு ரெபலியனை உருவாக்கி அந்த ரோமன்ஸை எப்படி பழி வாங்குறான் அப்படின்றது தான் இந்த ஸ்பார்டக்கஸோட கதை. இதுவும் ஒரு ரியல் ஈவெண்ட்டை பேஸ் பண்ண கதை தான். ஸோ இந்த சீரீஸ் பொறுத்தவரை உங்களுக்கு ரத்தம் தெறிக்க ஒரு டிவி சீரீஸ் பார்க்கணுமா, அதில் 18+ கண்டென்ட்ஸும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கானது இந்த ஸ்பார்டக்கஸ். இந்த சீரீஸ் பொறுத்தவரை இந்த கதை அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அந்தளவுக்கு இந்த சீரீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சீரீஸ்க்கு IMDbயோட ரேட்டிங் 10க்கு 8.5. இதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்கக்கூடிய டிவி சீரீஸ் தி லாஸ்ட் கிங்டம். இந்த டிவி சீரீஸ் 2015லேருந்து இப்போ வர ப்ரெசண்டில் ரன் ஆகிட்டு இருக்க டிவி சீரீஸ். மொத்தம் 4 சீசன்ஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. 36 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரம் ஆவரேஜ் ரன்னிங் டைமில் இருக்கும். த லாஸ்ட் கிங்டமோட ஸ்டோரி உத்ரடா பெப்பன்பர்க் அப்படின்ற ஒரு மெயின் ப்ரொட்டகானிஸ்ட்டை வந்து பேஸ் பண்ணி தான் நகர்ந்து போகும். டேன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வைக்கிங்ஸ்க்கும் சாக்சன்ஸ்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்து பேஸ் பண்ண வீரர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர் தான். பட் இதுக்கிடையில் உத்ரடா பெப்பன்பர்க் அப்படின்ற நம்ம மெயின் ஹீரோ, ஸோ அவரோட பார்வையிலிருந்து இந்த கதை எப்படி சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இவரோட பங்களிப்பு டேன்ஸுக்கும் சாக்சன்ஸுக்கும் இடையில் வந்து என்னவா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இவரோட மெயின் கோல் என்ன, அதை நோக்கி இவர் எப்படி போகிறாரு, பயணம் செய்கிறாரு அப்படின்றது தான் தி லாஸ்ட் கிங்டமோட கதை. ஸோ இந்த சீரீஸ் பொறுத்தவரை வைக்கிங்ஸ் அண்ட் தி லாஸ்ட் கிங்டம் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சிமிலரான ஸ்டோரி தான். பட் இந்த லாஸ்ட் கிங்டமில் வந்து உத்ரடா பெப்பன்பர்க் அப்படின்ற இந்த மெயின் ப்ரோட்டகானிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி நகர்ந்து போகும். இந்த உத்ரடா பெப்பன்பர்க் அப்படின்றது வந்து ஒரு கற்பனை கலந்த வந்து ஒரு ஹீரோ தான். ஸோ அதனால் தி லாஸ்ட் கிங்டம்க்கும் வைக்கிங்ஸ்க்கும் நிறைய சிமிலாரிட்டி இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இதில் நிறையவே இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் கிங்டம் பொறுத்தவரை கதைன்றது வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போகும். இதில் நிறைய வார் சீன்ஸ் இருக்குது. அந்த வார் சீன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் கோரியோகிராஃபி பண்ணிப்பாங்க. செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுவும் சில 18+ கண்டென்ட் கொண்ட ஒரு சீரீஸ் தான். பட் இந்த சீரீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சீரீஸோட IMDb ரேட்டிங் 10க்கு 8.4. இதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதுவரை பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கக்கூடிய டிவி சீரீஸ் வைக்கிங்ஸ். இது 2013லேருந்து லாஸ்ட் இயர் டிசம்பர் அப்போ தான் ஃபைனல் எபிசோடுன்றது வந்து கம்ப்ளீட் ஆச்சு. மொத்தம் 6 சீசன்ஸ் அவைலபிளாக இருக்குது. 89 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 45 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைமில் இருக்கும். இந்த வைக்கிங்ஸோட கதை ராக்னர் லோத்ப்ரோக் அப்படின்ற ஒரு சாதாரண ஃபார்மர் எப்படி ஒரு லெஜெண்டரி கிங்காக மாறினா அப்படின்றது தான் இந்த வைக்கிங்ஸோட கதைன்னு சொல்லலாம். ஸோ இந்த சீரீஸ் பொறுத்தவரை எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சீரீஸ் இருக்கக்கூடிய வார் சீன்ஸ், ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்குமே வந்து செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்காங்க. அந்தளவுக்கு இதில் கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸ் பொறுத்தவரை எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய மேக்கிங் அண்ட் ஸ்டோரி லைன். இது ரெண்டுமே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுவரை நீங்கள் வைக்கிங்ஸ் பார்க்கலைன்னா கண்டிப்பாக பாருங்கள். இதுக்கு IMDbயோட ரேட்டிங் 10க்கு 8.5. இதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ 18+ கண்டென்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. பட் நெட்ஃப்ளிக்ஸில் அதை சென்சார் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து நீங்கள் தாராளமாக நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கக்கூடிய டிவி சீரீஸ் மணி ஹெய்ஸ்ட். கண்டிப்பாக இந்த சீரீஸ் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அதை நிறைய பேர் பார்த்து முடிச்சிருப்பாங்க. பட் ஒரு சில பேர் பார்க்கல, இந்த லாக்டவுனில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் இந்த சீரீஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான சீரீஸ் தான் இந்த மணி ஹெய்ஸ்ட்டும். ஸோ இந்த சீரீஸ் எப்போ ஆரம்பித்ததுன்னா 2017லேருந்து இப்போ வர ப்ரெசண்டில் ரன் ஆகிட்டு இருக்க ஒரு டிவி சீரீஸ் தான். கடைசி ஃபைனல் சீசன் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆக போகுது. இது வரைக்கும் மொத்தம் 4 பார்ட் இருக்குது. 31 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 50 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைமில் இருக்கும். ஸோ இந்த மணி ஹெய்ஸ்டோட கதை வந்து பெருசாக சொல்ல தேவையில்லைங்க. மணினா பணம், ஹெய்ஸ்ட்னா கொள்ளை, பணத்தை கொள்ளடிக்கிறதா. பட் ப்ரொஃபஸர் அப்படின்ற ஒரு மாஸ்டர் மைண்டு ஹிஸ்ட்ரியிலே வந்து இந்த மாதிரி ஒரு கொள்ளையை அடித்ததே கிடையாது. அதுக்கு எப்படி அவர் பிளான் பண்ணுறாரு, அது எப்படி அவர் வந்து நிறைவேற்றுறாரு அப்படின்றது தான் இந்த மணி ஹெய்ஸ்டோட கதைன்னு சொல்லலாம். ஸோ இந்த சீரீஸ் பொறுத்தவரை ஒரு சீட்டேஜ் த்ரில்லர்.
இதில் இருக்கக்கூடிய மிக மிக ஒரு பலமாக நான் பார்க்குறது இதில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் தான். இந்த சீரீஸ்லேயும் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ஸ் வந்து நமக்குள்ளார ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க. மணி ஹெய்ஸ்ட் ஒரு சூப்பரான ஹெய்ஸ்ட் த்ரில்லர். இந்த சீரீஸுக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 8.3. இதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை பார்க்காதவங்க கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக தான் இருப்பீங்க. ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மணி ஹெய்ஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிவி சீரீஸ் தான் இந்த மணி ஹெய்ஸ்ட். நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கக்கூடிய டிவி சீரீஸ் டார்க். 2017 2020 வரை டெலிகாஸ்டான டிவி சீரீஸ் தான். மொத்தம் 3 சீசன்ஸ் இருக்குது, 26 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரம் ஆவரேஜ் ரன்னிங் டைமில் இருக்கும். இந்த டார்க் சீரீஸோட கதை அப்படின்றது வந்து பாஸ்ட்டு, ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் அப்படின்ற 3ஐயும் கனெக்ட் பண்ண ஒரு கதையாக தான் இந்த டார்க் சீரீஸோட கதை இருக்கும். ஒரு சின்ன பையன் காணாமல் போனதுலேருந்து ஆரம்பிக்கிற இந்த கதை அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு டைம் ட்ராவல் பேஸ் பண்ண டிவி சீரீஸ் தான் இந்த டார்க். இந்த சீரீஸ் பொறுத்தவரை நீங்கள் ஃபஸ்ட் சீசன் பார்க்குறப்போ ஃபஸ்ட் சீசனில் கடைசி எபிசோடில் தான் ஓஹோ இதுதான் கதை அப்படின்றதே வந்து உங்களுக்கு புரிய வரும். அந்தளவுக்கு பயங்கர ட்விஸ்டடான ஒரு கதை தான் இந்த டார்க் சீரீஸ். பட் ஒன்ஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பித்து கதைக்குள்ளார இன்வால்வ் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களை அடிமையாக்கிடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிவி சீரீஸ் தான் இந்த டார்க். இதுக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 8.8. இதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவரை பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கக்கூடிய டிவி சீரீஸ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். 2016 இப்போ வர ரன் ஆகிட்டு இருக்க ஒரு டிவி சீரீஸ் தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். மொத்தம் 3 சீசன்ஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. 25 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரம் ஆவரேஜ் ரன்னிங் டைமில் இருக்கும். இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட கதை என்னென்னா, 4 பசங்க ஜாலியாக கேம் விளாண்டுட்டு நைட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கப்போ ஒரே ஒரு பையன் மட்டும் காணாமல் போயிடுறான். ஸோ அந்த பையன் அப்சைட் டவுன் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறான். ஸோ அவனை தேடி அவன் ஃப்ரெண்ட்ஸு, அவனோட பேரண்ட்ஸு, ஃபேமிலி, அதுக்கப்புறம் அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மிஸ்ட்ரீஸ் இருக்குது தெரிய வருது. ஸோ அதை தொடர்ந்து இந்த சீரீஸ் எப்படி ரன் ஆகுது அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட கதை. இந்த சீரீஸ் பொறுத்தவரை இது ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இதில் ஏகப்பட்ட த்ரில்லர் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் டிவி சீரீஸ்னு சொல்லுவேன். ஸோ இந்த சீரீஸ் பொறுத்தவரை இதில் இருக்கக்கூடிய அந்த கதைக்களம் அப்படின்றதே வந்து நமக்கு ரொம்ப புதுமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஒரு எபிசோடும் முடிய வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து செம்ம சூப்பராக படிப்பாங்க. அண்ட் ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், அந்த ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சீரீஸுக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 8.7. ஸோ இதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதுவரை பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த சீரீஸ் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டிவி சீரீஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். இந்த சீரீஸ் பற்றி சொல்லணுன்னா என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஆல் டைம் அப்படின்னு சொல்லுவேன். 2011 2019 வரை இந்த டிவி சீரீஸ் ரன் ஆகிட்டு இருந்தது. மொத்தம் 8 சீசன்ஸ் இருக்குது, 73 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரம் ஆவரேஜ் ரன்னிங் டைமில் இருக்கும். இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸோட கதை 9 நோபல் ஃபேமிலிஸ் அயன் த்ரோனை கைப்பற்றுறதுக்காக ஒருத்தர் மேலே ஒருத்தர் போர் தொடுக்குறாங்க. கடைசியில் அந்த அயன் த்ரோனை யார் கைப்பற்றினாங்க அப்படின்றது தான் இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸோட கதை. இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பொறுத்தவரை இது ஒரு டோட்டல் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரீஸில் ஸ்டோரியாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், CGI ஒர்க் ஆகட்டும், அந்த கேரக்டர் டிசைன் ஆகட்டும், எல்லாமே டாப் நாச்சில் இருக்கும். பட் இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி இந்த சீசனை முடித்தது தான். இந்த சீசனோட முடிவு அப்படின்றது வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அது ஒரு ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சீசனோட எண்டிங்கை வந்து முடிச்சிருப்பாங்க. பட் இந்த சீரீஸை ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு இந்த சீரீஸ் அப்படின்றது வந்து மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சீரீஸ் வேர்ல்டுலேயே. ஸோ இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸை இதுவரை பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சீரீஸ்க்கு IMDb ரேட்டிங் 10க்கு 9.3. ஸோ இது டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 10 டிவி சீரீஸும் இன்னும் வரை நீங்கள் பார்க்கலைன்னா கண்டிப்பாக இந்த 10 சீரீஸும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டாப் 10 அப்படின்றது வந்து இது ஒரு பார்ட்டு தான் எனக்கு. அதை தொடர்ந்து இன்னும் ஏகப்பட்ட டிவி சீரீஸ் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது எல்லாத்தையும் வந்து பார்ட் 2 பார்ட் 3ல் வந்து கண்டிப்பாக போடுவேன். ஸோ இதில் நீங்கள் நினச்ச டிவி சீரீஸ் வரலைன்னா அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த டிவி சீரீஸ் வந்து அடுத்த பார்ட் 2 பார்ட் 3ல் வரும். ஸோ அதனால் இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் பெருசாக வந்து எடுத்துக்க வேணாம். ஸோ நீங்கள் இந்த 10 டிவி சீரீஸ் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கல அப்படின்னா
கண்டிப்பாக இந்த டிவி சீரிஸை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.